வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எப்படி முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் முடியில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரே சொல்யூஷனான ஒரு தேங்காய் எண்ணெய் எப்படி வீட்டிலே பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் செக்கில் ஆட்டின 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் செக்கில் ஆட்டின எண்ணெய் இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பேராஷூட் ஆயிலோ இல்லை எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் செக்கில் ஆட்டுறது நல்லது. இதில் வந்துட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகை நல்லா இடித்து போட்டுக்கிறேன். மிளகு வந்துட்டு முடி வளர்கிறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்துட்டு இதை எண்ணெய் காசுறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தூளாக போட்டாலும் பரவாயில்ல. இப்போ வந்துட்டு இதிலே நான் வெந்தயம் எடுத்துக்கிறேன். வெந்தயம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது, ப்ளஸ் அந்த கூலிங் எஃபெக்டும் தரும். வெந்தயமும் வந்துட்டு நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் போட்டுக்கோங்க. அதிலே 2 எலுமிச்சப்பழ தோல் மட்டும் போட்டுக்கிறேன். இது டேண்ட்ரஃப்க்குலாம் ரொம்ப நல்லது. அந்த இட்சிங் ப்ராப்ளம், முடி அரிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கிறது, அதுக்கெலாம் ரொம்பவே நல்லது. இதிலே வந்துட்டு கரிசலாங்கண்ணி பவுடர், அதுக்கப்புறமா ரோஸ் பெட்டல்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் 1/4 கிளாஸ் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதிலே வந்துட்டு செம்பருத்தி இதழ்களும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன். எல்லாமே முடி வளர்கிறதுக்கும் அதுக்கப்புறமா முடியில் இருக்க வேறு எந்த ப்ராப்ளம்ஸ்க்கும் எல்லாமே சொல்யூஷனாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் ரோஸ்மெரி லீவ்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் ஆயிலாக கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயிலாக சேர்க்குறீங்க அப்படின்னா கடைசியாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா 2 சொட்டு விட்டுக்கோங்க. இதில் ஆலோவேரா 2 ஆலோவேரா நல்லா அதோட ஃப்ளஷ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தோல்லையும் கொஞ்சம் ஃப்ளஷ் இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன். தோலோடு சேர்த்துக்கோங்க. அதுலேயே வந்துட்டு நம்ம கருவேப்பிலையும் வேப்பிலையும் வந்து சேர்த்துக்கிறோம். இதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு முடி கொட்டுறது, அதுக்கப்புறமா நம்ம வந்து நரமுடிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பர் சொல்யூஷனாக இருக்கும் இந்த ஒரே ஒரு எண்ணெய். இதை வந்துட்டு நல்லா அவ்வளோதான், இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கனாலே போதும். இது நல்லா அதோட எசன்ஸ்லாம் இறங்கி அதோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாலே போதும், எண்ணெய் ரெடி ஆகிடும். இதிலே வந்துட்டு நீங்கள் மெயின் இன்க்ரீடியன்ட் நெல்லிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நெல்லிக்காய் எனக்கு கிடைக்காததுனால நான் ஆட் பண்ணிக்கல. நீங்கள் நெல்லிக்காய் விதையோடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு ஆலோவேராலாம் போட்டு எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் மாறி அதோட எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஓவர் நைட் அப்படியே அதிலே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் வந்துட்டு அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேர் ஃபாலுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.